வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். நம்ம போன கிளாஸில் பாவாடை சட்டை கட்டிங் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சட்டையை நம்ம தைக்கிறத பார்ப்போம். சட்டை எனக்கு இது வெட்டிக்கிட்டு இருக்கையிலே ஒரு ஐடியா வந்துச்சு. இதில் நம்ம பேட்ச் ஒர்க்கு மாதிரியும் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக சிம்பிளாக ஒரு கழுத்து மாதிரி போடணுன்ட்டு ஃப்ரெண்டு கழுத்து, அதனால் நான் வெட்டலை. பேக்கு மட்டும் வெட்டியிருந்தேன், ஃப்ரெண்டு வெட்டலை. இந்த ஃப்ரெண்டுக்கு வெட்டாமல் உங்களுக்கு ஒரு கழுத்து டிசைன் சொல்லி கொடுப்போம் நினச்சேன். அது வாங்க எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ நான் கேன்வாஸ் வச்சு, இவங்க ஏற்கனவே நைட்டி இதெல்லாம் அடித்தவங்க, அதனால் அவங்களுக்கு தெரியுங்கிறதுனால இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ பிகினர்ஸாக தான் படிக்கிறீங்க அப்படின்னா கேன்வாஸ் எல்லாம் தேவையில்லை. 2 கிளாத் இதை மாதிரி எடுத்துக்கோங்க. பாவாடை கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, அதோ இல்லை இந்த சட்டைக்கு எடுப்பான கிளாத் எதுனாலும் 2 எடுத்துக்கோங்க. அது எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகலம் 2ஆக மடித்ததில் 4 இன்ச்சு, உயரம் 8.5 இன்ச்சு. உயரம் 8.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி 4 இன்ச்சில் அகலத்துலேயும் 8.5 இன்ச்சு உயரத்துலேயும் துணி எடுத்து 2 துணி எடுத்து 4ஆக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு கழுத்து அகலம் 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கழுத்தோட உயரம் 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 4 இன்ச்சுக்கு அங்கிட்டு ஒரு 2.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த பாக்ஸு போட்டுருங்க. இதே மாதிரி பாக்ஸு போட்டுருங்க. பாக்ஸு போட்டுட்டு ஒரு 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள். ஒரு 1 இன்ச்சில் ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த இருக்கிறது 3 இன்ச்சு இருக்கும், அதில் சென்டரில் இப்படி மார்க்கு குறிச்சிட்டு அந்த சென்டரில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு போட்டு இப்படி கையிலையே சும்மா இப்படி ஒரு வளைவு கொடுங்க. அதே மாதிரி இந்த வளைவை இங்கே 4 இன்ச்சு குறிச்சதில் குறிச்சிருங்க. அப்போ அந்த ஸ்டார் மாதிரி, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அந்த ஸ்டார் மாதிரியே நீங்கள் போட்டுட்டு 1 இன்ச்சுக்கு அதே மாதிரி கொண்டு வந்துடலாம். நான் இவங்களுக்கு தைக்க தெரியுங்கிறதுனால நான் இந்த மாடல் அவங்க விரும்பப்பட்டதுனால நான் இதை போட்டிருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 4 இன்ச்சை இப்படியே இது ஒரு ஸ்டார் மாதிரியே இப்படியே வெட்டிட்டு அதோட விட்டுறலாம். விட்டுட்டு சுற்றி வர ஒரு 1 இன்ச்சில் இப்படி ரவுண்டு கொண்டு வந்து நீங்கள் வெட்டி அதில் தைச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இல்லை எங்களுக்கு எதுவும் தெரியலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாரோடையே கூட விட்டுறலாம். இந்த இப்படி வளைவு கொடுத்து இந்த வளைவும் கொடுத்து ஸ்டார் கழுத்து அழகாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. அதை மாதிரி தைச்சிருங்க. நான் இதை அப்படி தான் வெட்டியிருக்கேன். அதுக்கு அங்கிட்டு இந்த இதுலையும் சென்டர் பார்த்து ஒரு சென்டர் வச்சுட்டு இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒரு டிசைன் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டு சுற்றி வர ஒரு 1 இன்ச்சுக்கு கையிலையே அதே மாதிரி வரைஞ்சி சுற்றி வர 1 இன்ச்சுக்கு இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இப்படி வெட்டிக்கிறேன். வெட்டுனா இந்த மாதிரி வரும். பிரித்து பாருங்கள், இது அழகாக இருக்கும் பாருங்கள். இதை மாதிரி கழுத்து இருக்கும். நீங்கள் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த ஸ்டார் கழுத்து மட்டும் போதும்னா இந்த ஸ்டாரோடு நிப்பாட்டிட்டு ஒரு 1 இன்ச்சில் இப்படி இதே மாதிரியே இப்படியே 1 இன்ச்சில் இப்படி போட்டு நீங்கள் பறிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பிள்ளைங்க போட்டிருக்கிறதுக்கு. இப்போ இது எப்படி அவங்க அடிக்கிறாங்கன்னு பாருங்கள். இதில் பூரா முதல்ல சுற்றி வர இந்த கேன்வாஸில் பூரா ஒரு இது போட்டு இதே மாதிரி நீங்கள் மார்க் வரைஞ்சிருப்பீங்கள்ல, அதில் இப்படி ஒட்டுனாப்பில் இதே மாதிரி போட்டு அதே மாதிரி இந்த சைடும் அடிச்சிருங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், லேஸ் வைக்க தெரிஞ்சால் மேல் பக்கம் வச்சு வைக்கணும். உங்களுக்கு வேண்டான்னா லேஸ் வைக்க தேவையில்லை. ஏற்கனவே தையல் போட்டிருந்தீங்கள்ல, அந்த தையல்கிட்டயே இப்படி ஒரு 2-3
சிசர் கட்டு கொடுங்க. இதே மாதிரியே இந்த வளைவு கிட்ட வரையிலலாம் சிசர் கட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை இப்படி மடக்கிடணும். இதை இப்படி மடக்கி இப்படி 1/4 இன்ச்சிலே தையல் போட்டுட்டு வந்துடணும். இப்படியே இதை வந்து இப்படி முக்கு வரும் பாருங்கள். முக்கு வரும்போது இப்படி துணி வரும். அதை இந்த மாதிரி இப்படி மடக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து இப்படி ஒன்று போல் இப்படி முக்கு வந்துடும். அங்கிட்டு ஒரு மடக்கு, இப்போ இதுதான் முக்கு அப்படி வந்துச்சுன்னா இங்கிட்டு ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கு, இதை மாதிரி மடக்குனீங்கன்னா பாயிண்ட்டாக அது இப்படி முக்கு வந்துடும். அதே மாதிரி இதை மடக்கி சுற்றி வர ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுருணும். போடுமா. இதை மாதிரி பின்னு போட்டிருக்கோங்க. பின்னு போட்டு கெட்ட பக்கத்தில் நல்ல பக்கத்தை வச்சு பின்னு போட்டு இதில் நம்ம தையல் போட்டுறணும். இந்த கழுத்து மாதிரியே தையல் போடணும். இந்த கழுத்து அடித்தது மாதிரியே நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தையல் போட்டுறணும். அதில் பாட்டிட்டு திருப்பிட்டு நீயே கட் பண்ணு. ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையல் போட்டோம் பாருங்க, இருந்து 1/4 இன்ச்சு தள்ளி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கனையெல்லாம் முக்கு வச்சோமோ அங்கனக்குள்ளே ஒரு சிசர் கட்டு கொடுத்துக்கிறணும். தையலில் பற்றக்கூடாது. தையலில் படாமல் இல்லைன்னா அது துணி வெளியே தெரிஞ்சிடும். தையலில் படாமல் இந்த ட்ரிம்மர் இருக்கும் பாருங்கள், அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்து வெளியே கொண்டு வந்துடணும். இப்படி உள்ளுக்க தூக்கி இப்படி வெளியே கொண்டு வந்து இப்படி முக்கு வரையும் நீங்கள் கட் பண்ணலைன்னா இது இப்படி தான் திரிக்கிறோம். முக்கு வரையும் கட் பண்ணணும். எந்த அளவு தையலில் பற்றக்கூடாது. தையலில் படாமல் வெட்டணும். இதை நல்லா நீவி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா தள்ளணும். நம்ம எந்த மாதிரி அடித்தோமோ அதை மாதிரி தள்ளணும். இப்போ பாருங்கள், அவங்க எவ்வளோ 1/4 இன்ச்சு உள்ளுக்கு அடக்கியிருந்தாங்க. இதை மாதிரி செய்யணும். இந்த அளவு நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, தையல் விட்டீங்கள தைச்சிங்கள, அதில் இருந்து நல்லா இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு அதில் கடிச்சாப்பில் தையல் போட்டுவாங்க. அந்த நம்ம வளைவு கொடுத்தது வளைவு தெரியணும், நேராக வரக்கூடாது. அதே மாதிரியே தைக்கணும். அந்த கார்னரில் ஊசியை நிப்பாட்டி கரெக்டாக. பாருங்கள், இந்த கழுத்து பார்க்க பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைங்க போடுறது அழகாக இருக்கும். இதை திருப்பி என்ன செய்யுங்க, இப்படியே அடிக்க முடிஞ்சால் அடிங்க. இல்லைன்னா திருப்பி இந்த துணி அடி துணி சுருங்காமல் இருக்கிறதுக்கு திருப்பியும் மேலே அது 2 துணியும் சேர்த்து ஒரு பின்னு போட்டுக்கோங்க. இப்படி பின்னு போட்டுக்கோங்க. ஒன்று போல் தையல் இழுக்காமல் வரணும்னா இதுலேயும் இப்படி இந்த துணி வந்து சுருங்கக்கூடாது. இந்த துணி வந்து உள்ளுக்கு சுருக்கம் வரக்கூடாது. இந்த இப்படி சுருக்கம் இல்லாமல் இப்படி இழுத்து இதே மாதிரி போட்டுட்டு முன்னக்குட்டி நாங்கள் இதில் ஒரு நீங்கள் வந்து இந்த கழுத்து அடித்தா இதே மாதிரி அடிக்கணும். இந்த ஸ்டாரோட விட்டிங்கன்னா விட்டுறலாம், அதே மாதிரி விட்டுறலாம். இப்போ நாங்கள் இவங்க வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த துணி இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், இவங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, அடியில் ஒரு துணி சின்னதாக இந்த அளவுக்கு, அந்த டிசைன் அளவுக்கு எடுத்து அடியில் கொடுத்து ஒரு தையல், இதிலிருந்து இப்படி சதுரமாக வர்ற மாதிரி போட்டு
இப்போ பாருங்கள், இந்த இடம் தூக்கலை பாருங்கள். வெறும் துணி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தூக்கிக்கிட்டு இருக்கும், அசிங்கமாக இருக்கும். இப்போ இது வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ என்ன செய்யணும்? இதில் இந்த பைப்பிங்கில் இருந்தாப்புல கடிச்சாப்பில் தையல் போடுறோம். நீங்கள் பைப்பிங் இல்லை அப்படின்னா கொடுக்கலைன்னா இதை மடக்கி ஓரத்தில் எஜ்ஜு தையல் போடணும், சுற்றி வர தையல் போட்டுடணும். பாருங்கள், கழுத்து அழகாக ஒரு ஸ்டார் கழுத்துலேயே ஊடால் இந்த துணி வர்ற மாதிரியும் நம்ம அடிச்சிட்டோம். இல்லை ஒரே இது வேறு எங்கனக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஸ்டார் கழுத்து மட்டும் போதும்னாலும் இந்த ஸ்டார் கழுத்து மட்டும் அடித்து சுற்றி வர 1 இன்ச்சுக்கு இப்படியே ரவுண்டாக துணி எடுத்து இதை அடித்து பேட்ச் ஒர்க் மாதிரியும் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சாதாரண இதுலேயே உங்களுக்கு பேட்ச் ஒர்க்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். பேக் தட்டு எடுத்து ராங் சைடில் முதல்ல டாட்டு பிடிச்சிக்கிறணும். டாட்டு எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இந்த சென்டரில் இப்படி சென்டரில் நீவி விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிடுங்க. ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டர்லேருந்து ஒரு 5 இன்ச்சு, இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 6 இன்ச்சில் ஷோல்டர்லேருந்து 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அங்கிட்டு ஒரு 6 இன்ச் சென்டரில் ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு, இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச் இப்படி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதை மாதிரி நான் சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம சென்டர்லேருந்து இப்படி வளைவாக பிடிச்சிருவோம். இதை மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி கோடு போட்டுக்கோங்க. இதை அப்படியே இந்த பக்கம் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. அப்படி தட்டுனீங்கன்னா அந்த பக்கம் விழுந்துடும். இந்த பக்கமும் அதே மாதிரி இப்படி குறிச்சிக்கிட்டு நீங்கள் இதை அடிக்கணும். எப்படி அடிக்கணும்னா, இதை நல்ல இந்த மாதிரி வந்து இதிலிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2-3 தையல் நேராக வர்ற மாதிரி வந்துட்டு இந்த கோடு போட்டதில் இப்படி வளைச்சி கொண்டு வந்து இது முடிகிற இடத்துல இருந்து ஒரு 2-3 தையல் மேலே நேராக வர்ற மாதிரி முடிக்கணும். இதை மாதிரி பிடிக்கணும். இதே மாதிரி இங்கிட்டும் பிடிக்கணும். இதுதான் நம்ம ப்ளவுஸில் வந்து இதை மாதிரி தான் பிடிக்கணும். நம்ம வந்து சிம்மிஸில் கீழே இருந்தே அப்படி 3/4 இன்ச்சு அப்படி பிடிச்சிட்டு போனோம். இது ப்ளவுஸுக்கு வந்து பிள்ளைங்க சட்டைக்கு சோழி இதெல்லாம் தைக்கிறாங்கல்ல, அதுக்கு பிள்ளைங்க வெளி சட்டைக்கு இதை மாதிரி தான் பிடிக்கணும். அங்கனே இப்படி கிராஸாக வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல துணி தூக்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். இது சட்டை போடும் போது இப்போ பாருங்கள், இது நேராக இருந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கனே நிப்பாட்டிட்டீங்கன்னா அங்கனக்குள்ளே இப்படி ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஒரு 2-3 தையல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிப்பாட்டணும்னு சொல்கிறது. பேக்கில் இப்போ எப்படி மெஷர்மெண்ட்டு பார்த்து அடித்தோமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்லேயும் மெஷர்மெண்ட்டு பார்த்து டாட்டு பிடிச்சிக்கோங்க. இதை இப்போ போட்ட பிறகு நடுவில் கட் பண்ணி விட்டுருங்க. சென்டரை பார்த்து கரெக்டாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு பட்டன் பட்டி அதை வச்சிடணும். இதே மாதிரி தான் இந்த டாட்டு பிடிக்கிறது ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கணும். ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி தான் பிடிக்கணும். இப்போ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடு இது வந்து
இடது பக்கம், இது வந்து வலது பக்கம். அப்போ இடது பக்கம் வந்து என்ன செய்யணும், உள்ளுக்க மடக்கணும். வலது பக்கம் வந்து வெளியே மடக்கணும். நம்ம ஏற்கனவே 2.5 இன்ச்சில் ஒரு பட்டி வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை வந்து என்ன செய்யணும், இதுக்கு மடக்கணும். வெளியே இணைச்சி உள்ளுக்க மடக்கணும். 1/2 இன்ச்சில் நேராக கொண்டுட்டு வாங்க. நல்லா நீவி விட்டுக்கோங்க. நீவி விட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு இல்லை 1 இன்ச்சு, சின்ன பிள்ளைங்க பட்டன் வைக்கிறதா இருந்தால் 1 இன்ச்சுக்கு வேணும். இது இப்படி 1 மடக்கு 2 மடக்கு மடக்கி விடணும். இப்படி 1 இன்ச்சுக்கு இப்படி ஒன்று போல் இந்த பாருங்கள், இங்கே இப்படி வச்சு தான் மடக்கணும். இப்படி 1 இன்ச்சுக்கு இப்படி ஒன்று போல் இதை மாதிரி மடக்கிக்கோங்க. இதெல்லாம் அமுக்கடி போட்டுருங்க. இதெல்லாம் அமுக்கடி போடுங்க. அதை உள் மடக்கு மடக்கிடணும். உள் மடக்கு 1 மடக்கு மடக்கிடணும். இதை மடக்கணும். இதை அப்புறமா வெட்டி விட்டுக்கலாம். இதை வந்து இப்படி ஒன்று போல் உள் மடக்கு மடக்கணும். இதை வச்சுட்டு இப்போ இந்த இது உள்ளுக்கு இணைச்சி வெளியே கொண்டு வரணும். அதெல்லாம் அமுக்கடி போடுங்க. இப்போ இப்படி வச்சு திருப்பி ஒரு தடவை வெளியவே கொண்டு வரணும். இது அதில் என்ன செஞ்சோம், இந்த அளவுக்கே உள்ளுக்க மடக்கணும். இதில் அப்படி மடக்காமல் இதில் பாதியாக இதை ஒரு மடக்கு இந்த 3/4 இன்ச்சு மாதிரி மடக்கிட்டு திருப்பி என்ன செய்யணும், இப்படி மடக்கிறேன். இந்த தையல் வந்துச்சுல அதிலே மடக்கணும். இந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்க. ரொம்ப மடக்குனா சின்ன பட்டியாக போயிடும். ஒரு 3/4 இன்ச்சு வார மாதிரி அதில் மடக்கிறேன். இப்போ வெட்டி விட்டுக்கிறணும். இப்போ இதை ஒன்று போல் வெட்டி விட்டுக்கோங்க. முதலே வெட்டக்கூடாது. அதே மாதிரி தான் இதையும் இதை இப்படி வச்சு பார்த்து இதுவும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ வெட்டணும். இதை கட் பண்ணி இப்போ பார்க்கணும். இதை மாதிரி வச்சு பார்த்துட்டு வெட்டணும். இங்கேயும் கழுத்து பக்கமும் அதே மாதிரி. இது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இதை 2ஐயும் இப்படி நேராக வச்சுக்கோங்க. இதையும் வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு இதை வந்து என்ன செய்யணும், நமக்கு அமுக்கடி போட்டிருக்கோம்ல, இதில் இப்படி நேராக வச்சு இப்படி ஒரு அமுக்கடி போடணும். போட்டு இங்கே பிசுறு தெரிகிறதுக்காக இங்கே இல்லை, இது எங்களுக்கு குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இப்படி நேராக வச்சு துணி விலகாமல் ஒரு நெட்டுக்கு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுருணும். துணி விலகக்கூடாது. இப்படி போட்டு இந்த நம்ம ஷோல்டருக்கு குறிச்சிருக்கோம்ல, அதிலேருந்து இப்படி ஒரு தையல் போட்டுறணும். நெட்டு தையல் போடணும். இதே மாதிரி எழுத்து சொல்கிறோம், அதே அளவு இணைக்கணும். எழுத்த சொல்கிறோம், இந்த அளவை பார்த்துக்கிடணும். எந்த அளவு வச்சுருக்கீங்க இங்கனக்குள்ளே இணைக்கணும். எனக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குது பாருங்கள். இதை உள்ளுக்க மடக்கி இதை ஒரு மடக்கு மடக்கி திருப்பி இப்படி வச்சு அந்த நம்ம அமுக்கு தையல் உள்ளுக்க வரணும், வெளியே தெரியக்கூடாது. இந்த இதுவரையும் வந்த பிறகு ஒரு ஊசி இருக்குல்ல, இந்த ஊசி அளவு அவ்வளோதான். இப்படி வச்சு அந்த பாருங்கள் பக்கத்தில் இப்படி வரும். இப்படி இந்த ஊசி அளவு அப்படியே கொண்டு வா, இப்படியே கொண்டு வா அப்படின்னா இன்னும் அழகாக வரும். இங்கே பாருங்கள்,
இப்படி பக்கத்தில் சின்ன சின்னதாக வச்சுருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். முதல்ல வச்சது அகலமாக இருந்துச்சா, இப்போ இந்த ஊசியில் தூக்கி வச்சிங்கன்னா இதே மாதிரி சின்ன சின்னதாக வரும், அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம இங்கிட்டாமல் தூக்கி வச்சோம்ல, இந்த பக்கம் மேல் இது வந்து இப்படி வைக்கணும், மேலே தூக்கணும். இதை வந்து அடியில் கூடி தூக்கி வச்சிங்க, இப்போ மேலே கூடி தூக்கி வைக்கணும், இப்படி மேலே கூடி தூக்கி வைக்கணும். இப்போது சுருக்கு வச்சாச்சு. சுருக்கு வச்ச பிறகு நம்ம என்ன சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சுருக்கு ரெண்டுமே ஒரே அளவு வரணும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சிருக்கிற சுருக்கு அளவும் நம்ம மார்க் பண்ணி சுருக்கு வச்சதுனால ஒன்று போல் இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குட்டையாகவும் வரக்கூடாது. இந்த சுருக்குமே என்ன செய்யணும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும், ரெண்டு திக்குமே ஒரே அளவில் இருக்கணும். அப்போ தான் இது வந்து நம்மளுக்கு ஒன்று போல் வரும். இப்போ சென்டர் போட்டிங்கள, சென்டர் போட்ட பிறகு இதுலேயும் சென்டரை வச்சு இழுக்காமல் இந்த சென்டரை வச்சுட்டு இப்படி தைச்சிட்டு வந்துடுங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே கொண்டு வந்துடுங்க. இந்த ஜாயிண்ட்டு போடும். ரெண்டு தையல் போட்டுருங்க. திருப்பி ஒரு தையல் போடையிலையும் நீங்கள் இது சுருக்கு இருக்கிற பக்கமே போடுங்க. அப்போ போடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த சுருக்கு வந்து மாட்டிக்கிறாது. அடித்தா பார்த்து பார்த்து அடிச்சிட்ருக்கணும், இது வேகமாக அடிச்சிடலாம். இப்போது இங்கே பாருங்கள், பப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த கையில் வந்து ஒரு பைப்பிங் மாதிரி இந்த கலரில், அந்த ப்ளவுஸு கலர். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துகிட்டு இப்படி ரெண்டாக மடக்கிட்டு இதை மேலே வச்சு பைப்பிங் மாதிரி கொடுத்துருங்க, அழகாக இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடக்கிடுங்க. இப்படி பைப்பிங் மாதிரியும் தெரியும், கொஞ்சம் இந்த உடம்புல உள்ள துணி இதில் தெரியும் போது நல்லாயிருக்கும். பைப்பிங் பாருங்கள், இப்படி ஒன்று போல் தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் குறையா இதை மாதிரி கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் பிள்ளைங்க போட்டால். இங்கே பாருங்கள், பக்கை எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை மாதிரி அந்த கையும் அடிச்சுக்கோங்க. கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு விட்டுருந்தோம், 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம், அந்த அறுக்கு போட்டிருந்தோம்ல, அதில் இப்படி ஒரு மடக்கு, திருப்பி ஒரு மடக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் பேக்லையும் இதை மடக்கி தையல் போட்டுக்கோங்க. இதை மாதிரி வச்சு பார்த்துக்கிறணும். பார்த்துட்டு அதுலேயும் கட்டி விடணும். இப்போ கட்டி விடணும். இப்போ ஜாயிண்ட்டு எப்படி ஜாயிண்ட், இப்படி 4 இதையும் ஒன்று போல் வச்சுட்டு நம்ம 1 இன்ச்சுக்கு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்சுக்கு வெட்டிக்கோங்க.
இப்படி வெட்டிட்டு இதனால் என்ன செய்யணும், 2 மடக்காக மடக்கிக்கோங்க, உள்ளுக்க பார்க்க மடக்கிக்கோங்க. இந்த வெட்டியிருக்கீங்கள அந்த அளவுக்கு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கி தைச்சிக்கோங்க. 4 இதுலேயும் தைக்கணும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் உள்ளுக்க மடக்கிற மாதிரி இதே மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம எந்த அளவு துணி விட்டோமோ அதை கொண்டு வந்துட வேண்டியது, அவ்வளவுதான். சட்டை முடிஞ்சது. 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அதே 1 இன்ச்சுக்கு எவ்வளோ விட்டோமோ அந்த 1 இன்ச்சுக்கு இப்படி இங்கே போக போக இந்த இதில் கொண்டு வந்து இப்படி விட்டுறணும். அதிலே ஒரு 3 தையல் போட்டுக்கோ. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். பஃபில் ஒரு கல் கூட ஏதோ ஒரு கல்லோ இல்லை ஒரு பட்டனோ ஏதாவது வச்சாலும் இன்னும் அழகாக இருக்கும். பஃப் ஸ்லீவு 4 வயசு பிள்ளைக்கு நம்ம தைச்சிட்டோம்.